ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி ஐன்ஸ் கிச்சனில் சிம்பிளான பேன்கேக் எப்படி செய்வதுன்னு பார்க்கலாம். இது எங்கள் வீட்டில் குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே பிடிச்சமான ரெசிபிங்க. 1/2 கப் ரவை எடுத்து அரை மணி நேரம் ஊற வச்சிடலாம். சேம் குவான்டிட்டி வாட்டர் ஆட் பண்ணி ஊற வச்சுக்கலாம். இதில் மைதா சேர்க்கலைங்க, ஒன்லி வீட் ஃப்ளார் மட்டும்தான். அதுக்கப்புறம் தனியாக ஒரு பவுலில் கோதுமை மாவு 1 கப் ஆட் பண்ணிடலாம். இதில் இப்போது தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா கரைச்சி எடுத்து வச்சுக்கலாங்க. ரவை அரை மணி நேரம் ஊற வச்சோம் இல்லையா, இப்போ இந்த கோதுமையில் அதை ஆட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் நான் சுகர் 1 கப் ஆட் பண்ணுறேங்க. ஆனால் நீங்கள் 1/2 கப் ஆட் பண்ணிங்கன்னாலே போதும். நாங்கள் சுகர் ரொம்ப ஜாஸ்தியாக சாப்பிடுவோம், அதனால தான் 1 கப் ஆட் பண்ணியிருக்கேன் நான். இப்போ இதில் கொஞ்சமாக ஏலக்காய் பவுட்ரு சேர்த்துக்கலாம். இந்த தோசையோட மெயினான ஐட்டமே நம்மளோட தோசை மாவு தாங்க. தோசை மாவு நல்லா புளிச்சதை எடுத்து 1.5 கப் சேர்த்துக்குங்க. தோசை மாவு கொஞ்சமாவது புளிச்சிருக்கணுங்க, புளிக்கலைன்னா தோசை நல்லாவே இருக்காது. வைக்கணுன்னா நைட்டு ஃப்ரிட்ஜிலேருந்து அதுக்கு தேவையான மாவு மட்டும் கொஞ்சமாக வெளியில் எடுத்து வச்சுட்டு காலையில் எடுத்து யூஸ் பண்ணிக்கிட்டோன்னா நல்லாயிருக்குங்க. இதோட 2 முட்டை ஆட் பண்ணிடலாம். இப்போது இதில் தேவையான அளவுக்கு சால்ட்டு, கொஞ்சமாக பேக்கிங் சோடா ஆட் பண்ணிடுங்க. நம்மளுடைய இந்த மாவு ரெடி ஆகிடுச்சுங்க. நம்ம இப்போ கடல காய வச்சு தோசை ஊற்றி எடுத்துடலாம் வாங்க. இதில் வாழைப்பழம் இருந்து சேர்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குங்க. ஒன்று சும்மா ஆட் பண்ணலாங்க. நம்ம கல் நல்லா காஞ்சிருச்சு, தோசை ஊற்றிடலாம் வாங்க. கேக் எப்போவுமே நம்ம ஊற்றுறோன்னா கல்லில் தோசை மாவு ஊற்றுனதுக்கப்புறம் தோசையை இழுத்து விடுறது மாதிரி நீவி விட்டுறக்கூடாதுங்க, அப்படியே விட்டுறணும். நம்ம ஒரு மாவை அப்படியே ஒரு குழிக்கரண்டி சேர்க்குறோன்னா அதை அப்படியே விட்டுறணும். இப்போ நம்மளோட பேன்கேக் ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. இதை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் ஐன்ஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.